கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் 18 வசனம் 28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்குன்னு சொல்லும்போது இது என்னோட வாழ்க்கை, என் வாழ்க்கைங்கிற விளக்கு. அப்போ என்னோட விளக்குல எண்ணெய் இல்லாமல் தூசி படிஞ்சு என் வாழ்க்கை தூசி படிஞ்சு என் வாழ்க்கையில் அந்த விளக்கில் எண்ணெய் இல்லாமல் ஒரு திரி இல்லாமல் அப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது என்னோட வாழ்க்கை. அந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வேதனைப்பட்டுருக்காங்க. இந்த என்னுடைய விளக்கை ஏற்றி வைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற சோகமான நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்கங்க இந்த உலகத்தில். அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன், அவங்கக்கிட்ட தான் நான் பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க, உன்னோட இருளையே நான் வெளிச்சமாக்கிடுவேங்கிறாரு. ஹல்லேலூயா. நீ இருளுக்குள்ள இருக்கிறியா, தனிமையில் இருக்கிறியா, உன்னோட வேதனையை பிறர்கிட்ட சொல்லக்கூட முடியாத அந்த நிலைமையில் இருக்கியா, இன்னைக்கு உனக்கு இயேசு தான் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு உன் வீட்டில் இருந்து விரட்டி விட்டாங்களா, உனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுறியா, நான் ஒரு பிச்சைக்காரின்னு நினச்சிட்டு எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில், ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற அளவில் இருக்கியா? நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படிங்கிற அளவுக்கு இருக்கியா? இன்னைக்கு உனக்கு தான் இந்த செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவர் சொல்கிறாரு, நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர். நீர் என்னுடைய விளக்கை ஏற்றுவீர்னு சொன்னால் தேவரீர் தான் என்னுடைய விளக்கை ஏற்ற முடியும். எந்த மனுஷனாலும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சோகமான ஒரு நிலையில் இருக்கிறவங்கள வெளியில் எப்படிங்க கொண்டு வர்றது? யார் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது? யார் அவங்க கிட்ட போய் பேசுறது, நெருங்கிறது? அவங்களே பயங்கர ஒரு டென்ஷனில் இருக்காங்க, ஒரு கோபத்தில் இருக்காங்க, ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யார் மேலேயோ கோபம், வாழ்க்கை மேலே கோபம், ஏன் பிறந்தேன்னு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இப்படி உள்ள சூழ்நிலையில் ஒரு மைண்டில் ஒரு டென்ஷனு, ஒரு ட்ரோமேட்டிக் லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எப்படி கவுன்சில் பண்ணுவீங்க? எப்படி அவங்கக்கிட்ட நெருங்கி பேசுவீங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நெருங்கிடலாம். அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நம்ம தூரத்துலேருந்தே கூட ப்ரே பண்ணலாம். அவங்க வேதனை தாங்காது. நம்ம பக்கத்தில் போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒரே அடி வச்சுருவாங்க. அவ்வளோ தூரம் அவங்க வழியில் இருக்காங்க. அப்படிலாம் பேசிடக்கூடாது. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒருத்தவங்க கிட்ட நெருங்கி போக முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு போவார். அவர் நேராக போய் முன்னாடி போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க, உன்னை பற்றி நான் இருக்கேன்னு உனக்கு தெரியல பாரு. அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல, நான் வந்துட்டேன் பாரு. உனக்காக அவங்க ஜெபிச்சுட்டு போனாங்களா, இப்போ நான் வந்துட்டேன். உன்னை தோள் கொடுத்து உன்னை தூக்கி உன்னை நான் நிறுத்துவேன். உன் கண்ணீரெல்லாம் தொடச்சி உன்னுடைய விளக்கை நான் வெளிச்சமாக்குவேன். அந்த இருளை வெளிச்சமாக்குறது சாதாரண காரியம் இல்லைங்க. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் லைட்டை கண்டுபிடிச்சாரு பாருங்க. எவ்வளோ பெரிய ஞானி, ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் ஹி வாஸ் அ கிரேட் சயின்டிஸ்ட். இன்றைக்கி நிறையா வில்லேஜஸ்லலாம் லைட் வந்துருச்சு. இந்தியாவில் லைட் இல்லாத இடம்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த ட்ரைபல் ஏரியாஸ், மனுஷனே உள்ளே நுழைய முடியாத இடங்களில் வேணால் இன்னும் விளக்க ஏற்றி வச்சிட்ருப்பாங்க. இன்னைக்கு விளக்கை ஏற்றி வைத்த ஒரு தெய்வம்னு சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னோட விளக்கை ஏற்றி வைத்த தெய்வம், என்னோட இருளை நீக்கி வச்ச தெய்வம், என்னுடைய வேதனை, என் கண்ணீர், என் கஷ்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை அழுதது எவ்வளவு, என்னோட தலானியை நினச்சது எப்படி, எல்லாம் என் தேவனுடைய துருத்தியில் சேர்த்து வச்சார். கண்ணீரை சொட்டு சொட்டா ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கேன். சோகமாக இருக்கிறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, வேதனையோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அழகாக நான் சொல்லி கொடுத்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி நன்மைகளை பெற்று கொடுத்துட்ருக்கேன். எப்படி உள்ள ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வந்துருச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி தான் நீங்களும் கர்த்தர் இடத்துல வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மையான ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் விட்டுறாதீங்க. நீங்கள் எதை விட்டாலும் இந்த உலகத்தில் பரவாயில்ல, இயேசுவை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க, இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அவர் ஒருவர் தான் எல்லாத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் வெளிச்சத்தின் தெய்வம், ஹி இஸ் அ காட் ஆஃப் லைட்ஸ். ஓகே, அந்த காட் ஆஃப் லைட்ஸில் இருந்து தான் அந்த நன்மையான ஈவுகள் எல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி நீங்கள் பெற்ற நன்மை எல்லாம் இயேசுகிட்ட இருந்து தான். அது உங்களுக்கு தெரியாது பாருங்கள். நீங்கள் வேறு வேறு யோசிச்சுட்ருக்கீங்க இல்லைங்க.
நம்ம கையால் செய்த பொம்மை, ஒரு களிமண் பொம்மையோ இதையோ வச்சுட்டு கடவுள் சொல்லி ஏமாத்திக்கிடாதீங்க. உங்களையும் நீங்களும் ஏமாந்து போயிடாதீங்க. உண்மையான தெய்வம் உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. வேதம் கிளியராக சொல்லுது, எந்த ஐடல்ஸையும் மனுஷன் கையால் செய்யப்பட்டது தெய்வம் ஆகாதுன்னு வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நீங்கள் ஒரு வாட்டியான உண்மையான தெய்வமா நீங்கன்னு கேளுங்க, அவர் கரெக்டாக வந்துடுவார் பாருங்க. நீங்கள் தான் உண்மையான தெய்வமா எனக்கு தெரியல. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தார் பாருங்க. அவர் அந்த ஒரு இடத்துல நின்றுட்டு கையை உயர்த்திட்டு சத்தமாக கேட்டாராம், அந்த பரம்பொருளே நீங்கள் யாரு, என்னைய உருவாக்குன தெய்வம் யாரு, என்கிட்ட சொல்லுங்க, உங்ககிட்ட என்னை இழுத்துக்கங்க, கூட்டிகிட்டு போங்க, எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க அப்படின்னு நடு ரோட்லேருந்து கத்திருக்காரு பாருங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வந்த ஒரு மகன். அவருக்கு நினைக்கிறார், இத்தனை தெய்வங்களை நான் போய் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கும்பிட்டுட்டு வரேனே, என்னை சிருஷ்டித்த அந்த தெய்வம் யாரு, நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட உட்காந்து நான் ஜெபம் பண்ணணும்னு சொல்லும்போது இயேசு தென்பட்டிருக்கார் பாருங்க அவர் கண்களுக்கு. ஹல்லேலூயா. இவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் அது கர்த்தரால் தான் கூடும். அவர் பெரிய தெய்வங்க. அவர்கிட்ட நீங்கள் கட்டாயம் வரணும். நீங்கள் இன்னும் வரலையா, ஐயோ சீக்கிரம் வந்துடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம், உண்மையா அப்படின்னா என்கிட்ட வாங்கன்னு கேளுங்களேன். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், கர்த்தர் நிச்சயமாக வருவார். நீங்கள் கடவுளேன்னு சொன்னாலும் வருவார், இறைவனேன்னு சொன்னாலும் வருவார், ஆண்டவரேன்னு சொன்னாலும் வருவார், தெய்வமேன்னு சொன்னாலும் வருவார். இது எல்லாமே ஒரே ஆளை தான் குறிக்குது, இயேசுவை. ஹல்லேலூயா. அதனால வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. எத்தனை பேர் தற்கொலைக்கு நேராக போனால் அவங்க கிட்டலாம் இயேசு வந்து இப்படி செய்யாதன்னு சொல்லியிருக்காரு. நான் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் நான் கோட் பண்ணியிருக்கேன். கர்த்தர் நல்லவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரை, இருளுக்குள்ள தனிமையில் அடைக்கப்பட்ட அப்பா ஜெயில் கைதிகளாக இருக்கிறவங்களுக்காக ஏதோ இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கணும்னு தோணுது. ஜெயிலுக்குள்ளே தள்ளப்பட்டவங்க, ஒரு நல்ல விசாலமான ஒரு இடம் கிடையாது, ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல, அதே இடத்துல தான் யூரின் பாஸ் பண்ணணும், டாய்லெட் போகணும், அதே இடத்துல படுத்து தூங்கணும். ஜஸ்ட் இமேஜின், இருட்டாக இருக்கும், எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அவங்க அவங்களுடைய பிரச்சனையை அவங்க யோசித்து பார்த்து அதுலேயே மூழ்கி போகணுங்கிற நிலைக்காக அப்படி வைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க மனநிலைமை கூட கொஞ்சம் மோசமாயிடும். ஏன்னா இருள், அப்படிப்பட்ட இருளுக்குள்ளே தள்ளிடுவாங்க பாருங்கள். ஜெயிலுனாலே இருள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட இருளை நான் வெளிச்சமாக்குவேன், உன்னுடைய விளக்கை நான் ஏற்றி வைப்பேங்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி பீ டு காட். நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் யாரெல்லாம் அப்பா அப்படி இருளில் தள்ளப்பட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்ச்சளவு கூட அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்காதவங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு நன்மையும் நான் கிடைக்கல, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். என்னோட நம்பர் இந்த ஸ்க்ரீனில் போகும், கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்கள். நான் தேவனுடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் உயிரோடு இருக்காருன்னா அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். என்னால் முடியாது, அவரால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டீங்கப்பா. யாரோ ஒருத்தருக்காக இந்த வீடியோவை நீங்கள் எடுக்க வைக்கிறீங்க. நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends and God bless you all.